ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைவ் கிடையாது சரிங்களா. ரொம்ப மாதம் கழிச்சு நம்ம ரெக்கார்ட் வீடியோ போடுறோம். இது வரைக்கும் ரெக்கார்ட் வீடியோ போட்டதே இல்லை சரிங்களா. அதுவும் மொபைலில் எடுத்து நான் போடவே இல்லை சரிங்களா. இது வரைக்கும் நான் பிசியில் தான் உங்களுக்கு நடத்திருக்கேன். எதாக இருந்தாலும் ட்ரேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. மொபைலில் இந்த வாட்டி நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. சிக்னல் எப்படி ஆர்டிகல் யூஸ் பண்ணுறது மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன் சரிங்களா. ஏன்னா எனக்கு லைவ் போட டைம் இல்லை. லைவ் போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இது லைவ் நிறைய ஆர்டிகல் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் சின்ன வீடியோவாக கேட்குறாங்க நிறைய பேர், ஈஸியாக பார்க்கறதுக்கு சரிங்களா. அது கரெக்டான வீடியோ அது ஓகேங்களா. இப்போ ஆர்டிகல் நான் யூஸ் பண்ணுறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. மொபைல் டைமும் கீழே இருக்கிற டைமும் யூஸ் பண்ண தேவையில்ல. ஈஸியான ட்ரிக்கு நான் சொல்லித்தரேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல 30 வரும்போது நீங்கள் பையோ இல்லை செல்லோ கொடுங்க சரிங்களா. அடுத்த கேண்டில் இங்கே முடிஞ்சிடும் சரிங்களா. ஓகேங்களா. நீங்கள் மொபைல் டைம் பார்த்துக்கோங்க எதுக்கும் சரிங்களா. இங்கே பாருங்கள், 9:37க்கு நான் வந்து செல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நானே ஒரு சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறேன் சரிங்களா. 9:37க்கு வந்து செல்லு போகுது சரிங்களா. 9:37க்கு இப்போது 9:36 தான் இருக்குது. கேண்டில் 9:36 தான் இருக்குது சரிங்களா. 37 வரும்போது எப்படின்னா, இந்த இடத்துல 30 வரும்போது சரிங்களா, அடுத்ததுல நம்ம செல் கொடுக்க போகிறோம் சரிங்களா. 350 வச்சு ஓகேங்களா செல் கொடுக்க போகிறோம். சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா 700 யூஸ் பண்ணி மார்டிகல் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த இடத்துல 30 இன்னும் வரல. 30 வந்த பிறகு அந்த கேண்டில் வந்து அடுத்த இடத்துல மூவ் ஆக போகுது சரிங்களா. இது 1 மினிட்டுக்கு நான் ஆர்டிகல் சொல்லிடுறேன். அப்புறமேட்டு 5 மினிட்ஸுக்கு நான் ஆர்டிகல் சொல்லிடுறேன் சரிங்களா. அடுத்தது வந்து நான் செல் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல 30 வந்த பிறகு சரிங்களா. இந்த இடத்துல 30, இந்த இடத்துல 30 வரும் பாருங்கள். டைம் டு பைனா கரெக்டாக இந்த இடத்துல டைம் பண்ணுறேங்க. பை பண்ணுறது சரிங்களா. பையோ இல்லை செல்லோ சாரி. இப்போ இங்கே கரெக்டாக 30 வரும். நம்ம 9:37க்கு தான் நம்ம செல் கொடுக்க போகிறோம். இங்கே 30 வந்துச்சுன்னா 9:37 ஆகிடும். இப்போ பாருங்கள், ஷார்ப்பாக கொடுக்கணும் சரிங்களா. இந்த இங்கே 9:37 ஆயிடுச்சு பாருங்கள். ஷார்ப்பாக அந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு அடுத்ததுல செல் கொடுத்துடணும் சரிங்களா. கேண்டில் முடியும் போது கரெக்டாக கொடுத்துடணும். டைம் மிஸ் ஆகக்கூடாது. என் என்ட்ரி எப்பவுமே தப்பாகாது. ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம் இது முடிஞ்ச பிறகு சரிங்களா. டெமோ அக்கௌண்ட் தான், ரியல் அக்கௌண்ட்டில் காசு இல்லை, காலி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் டெபாசிட் பண்ணுறதா இல்லை, லேட்டாக தான் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். கடைசியாக போட்டால் 30,000 லாஸ் ஆயிடுச்சு. அதனால் நான் ட்ரேட் பண்ணல ஒரு வாரமாக. சப்போஸ் இதை பாருங்கள், கரெக்டாக அந்த டைமிங்கில் போட்டோம் சரிங்களா. இப்போ செல் வந்துச்சு சரிங்களா. செல் வந்ததுனால வின் ஆயிடுச்சு சரிங்களா. சப்போஸ் இது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இது தவறி பையில் போயிடுச்சு, என்ன பண்ணணும்னா 700 எடுத்துக்கோங்க சரிங்களா. இதுதான் ஒன் ஸ்டெப் மார்டிகல். 700 தான் ஒன் ஸ்டெப் மார்டிகல். இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேடு சரிங்களா. இங்கே 30 வந்த பிறகு மறுபடியும் செல் கொடுங்க சரிங்களா. லாஸ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, லாஸ் ஆகலை சரிங்களா. நான் ஒன் ஸ்டெப் மார்டிகல் எப்படி போகிறேன்னு சொல்லித்தரேன். அடுத்ததில் இங்கே 30 வந்த பிறகு கரெக்டாக நம்ம ஷார்ப்பாக கொடுத்துடணும் சரிங்களா. இதுதான் ஒன் ஸ்டெப் மார்டிகல். லாஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க, அங்கே க்ரீன் வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க. சும்மா நான் உங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறேன் ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா 9:37க்கு 00 செகண்ட்ஸ் பிஎம். செகண்ட்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் சரிங்களா. கரெக்டாக அந்த ஷார்ப்பாக முடிகிற டைமில் தான் ட்ரேட் எடுக்கணும் ஓகேங்களா. நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இதான் ஒன் ஸ்டெப் மார்டிகல். 2 ஸ்டெப் மார்டிகல்னா 1500 நெக்ஸ்ட்டு சரிங்களா. நீங்கள் உங்கள் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாரி அதிகமாக வச்சுக்கோங்க சரிங்களா. நான் அதிகமாக போடுறேன், டெமோவில் தான் போடுறேன் போல சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா. சப்போஸ் இது லாஸ் ஆயிடுச்சுன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல 30 வரும்போது நம்ம செல் கொடுக்கணும் சரிங்களா. இந்த இடத்துல மறுபடியும் 30 வரும்போது அடுத்தது செல் கொடுக்கணும் ஓகேங்களா. மொபைல் டைமே யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம கீழே ஒரு டைம் இருக்கும், இந்த இடத்துல யூஸ் பண்ணாதீங்க. தப்பாக இருக்கணும்னு கிடையாது, கரெக்டாக தான் இருக்கும். அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள என் உயிர் போயிடும் சரிங்களா. சில பேர் புரியும், ஆனால் பிகினர்ஸ் புரியாது. கரெக்டாக ஷார்ப்பாக கொடுத்துட்டேன். இதான் 2 ஸ்டெப் மார்டிகல் சொல்லுவாங்க. சப்போஸ் இங்கே லாஸ் ஆயிடுச்சு எனக்கு, இந்த 700 போட்டு அடுத்தது நான் 2 ஸ்டெப் மார்டில் 1500 கொடுக்குறேன். இங்கே ரியலாகவே லாஸ் ஆயிடுச்சு சரிங்களா. லாஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. நான் இந்த மார்டிகல் சொல்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். 350 இங்கே 700 ஒன் ஸ்டெப் மார்டிகல், இங்கே 1500 2 ஸ்டெப் மார்டிகல் சரிங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மார்டிகல் இதுதான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க சரிங்களா. இப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. நான் 5 மினிட்ஸில் மார்டிகல் எப்படி சொல்லித்தரேன் உங்களுக்கு சரிங்களா. 5 மினிட்ஸில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது நான் அப்படி சொல்லித்தரேன். கரெக்டாக இங்கே 40 இருக்குது. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா. கரெக்டாக நம்ம 5 மினிட்ஸ் ட்ரேட் வந்து எப்படின்னா 9:40க்கு வந்து நான் 5 நிமிஷம் டவுன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே 30 கரெக்டாக வரும்போது இங்கே டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இங்கே லாஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இதை அழுத்திக்கோங்க. இப்போ வந்து செல் கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும். ஓகே டன். சரி லேட்டாக கொடுத்துட்டேன். செகண்ட்ஸ் லைட்டாக மாறிட்டு இருக்கும், ஆனால் கரெக்டாக தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா.
அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் சரிங்களா? இங்க இருக்கு பாருங்க. 21.45 கரெக்ட்டா 5 நிமிஷம் இருக்கு சரிங்களா? 21.40லேருந்து இது வரைக்கும் சரிங்களா? இங்க 41 தான் காமிக்கும். ஆனா இதான் 5 மினிட்ஸ் சரிங்களா? இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா அந்த 10 செகண்ட் முடியும்போது இந்த டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க சரிங்களா? இல்லன்னா இந்த டைம் ஃப்ரேம் வந்து 5 நிமிஷம் போய் உட்காராது. கரெக்ட்டா இந்த 1 நிமிஷத்துல போய் உட்காந்துரும் சரிங்களா? அகைன் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 5 மினிட்ஸ் லேட் ஆகுமே. நம்ம 5 நிமிஷம் உட்காந்து வெயிட் பண்ணோம் சரிங்களா? 5 நிமிஷம் டவுன் போகும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, 5 நிமிஷம்னா இந்த 9:40லேருந்து 9:45 வரைக்கும் இது இடைவெளியில 5 நிமிஷம் முடியும் சரிங்களா? அதுக்குள்ள இது டவுன் போகும். சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதே கான்செப்ட் தான். 5 நிமிஷம் வரையும் நம்ம வீடியோல இருக்க முடியாது சரிங்களா? அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல கேண்டில் முடிஞ்சோடனே, அதாவது இங்க வின் ஆயிடுச்சோ இல்ல லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இமேஜின் பண்ணிக்கோங்க. லாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல முடிஞ்ச உடனே அடுத்த செகண்டே நம்ம இந்த இடத்துல போயிட்டு 5 மினிட்ஸ் வச்சு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே நம்ம ரெடியா 5 மினிட்ஸ் இங்க வச்சுக்கணும் சரிங்களா? வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டு இங்க கரெக்டா இந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு செல் கொடுத்துடணும் சரிங்களா? செல் கொடுத்தா டவுன் போகும் ஓகேங்களா? மாட்டிகள் இப்படி தான் யூஸ் பண்ணோம். மறந்துட போறீங்க சரிங்களா? இப்படிதான் இப்போ டவுன் போயிட்டு இருக்கோம். நான் ஏன் டவுன் கொடுத்தேன்னா டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, டவுன் கொடுக்குறேன் சரிங்களா? சரி, சும்மா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி தரேன் உங்களுக்கு சரிங்களா? மொபைல்ல சொல்லி கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது உங்களுக்கு. எந்த இடம் பார்த்தாலும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலாம் சரிங்களா? இந்த இடத்த விக்கு பார்த்த கூட நம்ம வரையலாம். இங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம் சரிங்களா? இங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க சப்போர்ட், இங்க ஒரு ரெசிஸ்ட் லைன் இருக்கு. மேல இருக்கிறதுல ரெசிஸ்ட் லைன் சொல்லுவாங்க, கீழே இருக்கிறதுல சப்போர்ட் லைன் சொல்லுவாங்க. நம்ம எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம் சப்போர்ட் ரெசிஸ்ட் லைன் சரிங்களா? இது கீழே இருக்க சப்போர்ட் லைன் சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது, நம்ம நினப்பு தான் சரிங்களா? இது வந்து ரெசிஸ்ட் லைன், இது வந்து இதுவும் ரெசிஸ்ட் லைன், இங்கேயும் ரெசிஸ்ட் லைன் இருக்கு. இதை நம்ம எப்படி கூட போறோம்னா, இது வந்து R1 சொல்ல போறோம், R2 சொல்லுவோம், R3 சொல்லுவோம் சரிங்களா? ரெசிஸ்ட் லைன் 1 2 3 சரிங்களா? 3 எதுக்குன்னா, சப்போஸ் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1ல லாஸ் ஆயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 2ல லாஸ் ஆயிடுச்சுன்னா 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா? 3லயும் லாஸ் ஆயிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் தான் போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா? இதை பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா மேலே போகுதுன்னு அர்த்தம். இதை பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா மேலே போகுதுன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் 3யும் பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா மேலே போகுதுன்னு அர்த்தம். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் 3 கிராஸ் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும். இப்படி தான் ரிவர்சல் ஆகும். இப்படி மேலே போயிட்டு சடனாக கீழே வரும். சம்டைம்ஸ் கீழேயும் போவோம், இப்படியும் போவோம் சரிங்களா? 2 டைப்ஸாகவும் போவோம். சப்போர்ட் லைனும் அதே கான்செப்ட் தான் சரிங்களா? இது சப்போர்ட் லைன் இருக்கும். இது மேலே சிம்பிளாக வரைய போனால் இப்படி தான். ரெசிஸ்ட் லைன், இது சப்போர்ட் லைன் சரிங்களா? மிடில் லைன் 50% சரிங்களா? 50%லேயே முடிவு எடுக்கலாம், பை செல் போதான்னு சொல்லிட்டு. மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறது 50% வச்சு இந்த இடத்துல மேலே போதா கீழே போதா கண்டுபிடிக்கலாம் சரிங்களா? நீங்கள் பிசி யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. மொபைல் யூஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை பாருங்க, இது லாஸ் ஆக போது மாட்டிகள் ஒன் ஸ்டெப் மாட்டிகள் மட்டும் சொல்லி கொடுத்து போயிடுறேன் சரிங்களா? ஒன் ஸ்டெப் 3500 டபுள் பண்ணும் அமௌண்ட்டை சரிங்களா? அமௌண்ட்டை டபுள் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் முடிஞ்சவொடனே இங்கே 45 இருக்குது பார்த்தீங்களா? 9:45 கேண்டில் இங்கே பார்க்காதீங்க. சாரி இங்கே நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறதே இல்லை. அதாவது நம்ம 5 மினிட்ஸ் வச்ச டைம்லேருந்து இந்த கேண்டில் முடியும் போது, அதாவது இங்கே 30 வரும்போது டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். அந்த டைம் ஃப்ரேம் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வச்சிங்கன்னா டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் லேட்டாக டிலே ஆகும் சரிங்களா? இங்கே வந்து 1 வரும் பாருங்கள். இங்கே 1 வந்த பிறகு டைம் ஃப்ரேம் வைக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் அதை உணர்வீங்க. இந்த ரெட் லைன் வந்து மூவ் ஆகும் பாருங்கள். இப்போ ரெட் லைன் வந்து இப்போ மூவ் ஆகும். சாரி, ரெட் லைன் கிடையாது, ஒரு ஒயிட் கலர் லைன் வந்து மூவ் ஆகுது. இப்போதான் நம்ம என்ன பண்ணோம்னா டைம் ஃப்ரேம் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே அழுத்திக்குவோங்க. டைம் ஃப்ரேம் அழுத்தி இங்கே இது அழுத்திக்குவோம். கரெக்டாக 21.15 வருது பாருங்கள். அப்போ தான் நம்ம ட்ரேடு கிளிக் பண்ணோம் டைம் ஃப்ரேமு. இப்போது நம்ம டவுன் கொடுக்க போகிறோம் சரிங்களா? முடிஞ்சிச்சா? இந்த கேண்டில் மூவ் ஆகல. கரெக்டாக இங்கே 30 வரும் பாருங்கள். மேலே பாருங்கள். ஷார்ப்பாக முடிஞ்ச பிறகு நம்ம டவுன் கொடுத்துடணும்.
டவுன் கொடுத்த பிறகு கரெக்டாக 5 நிமிஷம் இருக்கும் நம்மளுக்கு. கரெக்டாக நம்ம 5 நிமிஷம் இருக்கு எங்கே பார்க்கணும்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ஹிஸ்ட்ரி இருக்கும் பாருங்கள். ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். கரெக்டாக 5 நிமிஷம் இருக்கும் நம்மளோட டைம். நம்ம வெளில கொஞ்சம் வந்துட்டாலும் டைம் ஓடிச்சு 4 நிமிஷம் 39 இருக்கா. கரெக்டாக இந்த பர்சன்டேஜ் முடிஞ்ச பிறகு அந்த அமௌண்ட் அதான் அந்த 5 நிமிஷம்ன்ற டைம் முடிஞ்ச பிறகு தான் அமௌண்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா. 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு கம்மி. சரிங்களா. ஏன்னா மேனிப்புலேஷன் நடக்காது. சரிங்களா. 1 மினிட்ல பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட மேனிப்புலேஷன் நடக்கும். லாஸ் நிறையவே நடக்கும். சரிங்களா. எப்பவுமே நான் சொல்லுவேன் கேரண்டி லாஸ் நான் தருவேன். கேரண்டி லாஸ் எப்போன்னா வரும். சரிங்களா. லாஸ் வந்துனே தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா. சாஃப்ட்வேர் ஒன்று மேக் பண்ணிட்டு இருக்கேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். வந்த பிறகு நம்மளுக்கு பண்ணலாம். சரிங்களா. வால்யூம் அனலைஸ் தான். சரிங்களா. இதுதான் நான் அதை பற்றி தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓகேங்களா. சரி ஓகே, இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது 1 ஸ்டெப் மார்டிகலில் போயிட்டு இருக்கு. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. ஓகேங்களா. ஓகே, நான் மேனுவலாக பண்ணுறது தான் சாஃப்ட்வேரில் இறக்குறேன். சரிங்களா. ஏன் சொல்கிறேன்னா என் ஸ்ட்ராட்டஜி வந்து விற்கக்கூடாது. விற்றனா காப்பிரைட்ஸ் மாரி போகும். எப்படி சொல்கிறது, நான் ஸ்ட்ராட்டஜி வாயால் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் யூஸ் பண்ணி அதை யூடியூப்பில் போட்டு அவங்க பேர் வாங்கிப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான் சாஃப்ட்வேரில் என் பேரை போட்டு அதை பார்த்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா. நீங்கள் 4 பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க, இந்த சாஃப்ட்வேர் பார்த்து தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் சொல்கிறது தப்பு இல்லை. சரிங்களா. ஏன்னா எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்ட்ராட்டஜி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ரொம்ப நாளாக அது மற்றவங்களுக்கு சொல்லி நிறைய பேர் அது இதுவாகிடுச்சுன்னா அவன் பேர் நல்ல பேர் எடுத்துன்னு போயிடுவான். சரிங்களா. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது நம்மளுக்கு பேர் இருக்காது. அதனால தான் சாஃப்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு என் பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்ஃபினிட்டட் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா 2 ஸ்டெப் மார்டிகல் போயிடலாம். சரிங்களா. ஓகே, நிறைய ஸ்கேம் குரூப்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஆர்டாக இருங்க. மெயினாக ஹிந்திக்காரங்களை நம்பாதீங்க. சரிங்களா. தமிழ்காரங்களும் நம்பலாம் ஓரளவுக்கு. ஃபாரின்காரங்களாம் நம்பலாம். ஓகேங்களா. அவங்களாம் ட்ரஸ்டடான பீப்புள் தான். பைனரிலாம் சில பேர் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. லண்டனில், யூஎஸில், அப்புறமேட்டு ரஷ்யாவில் இவங்களாம் பைனரிக்கு நல்லா பண்ணுவாங்க. சரிங்களா. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2 ஸ்டெப் யூஸ் பண்ணோம். இது சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா, டபுள் தி அமௌண்ட் 7000. ஓகேங்களா. மார்டிகல் புரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் போடுங்க. சரிங்களா. புரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் மறுபடியும் வீடியோ இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் வேணும்னா கேளுங்க. சரிங்களா. நான் மறுபடியும் போடுறேன். ஓகேங்களா. கமெண்ட் கொஞ்சம் போட்டு விடுங்க. வேறு என்னென்ன டவுட்ஸ்லாம் கேளுங்க. மறுபடியும் நான் ரெக்கார்ட் வீடியோ போடுறேன். ஓகேங்களா. லைவ் இனிமேல் போடுறதா இல்லை, போடுறேன் ஆனால் கொஞ்ச நாள் ஆகும். சரிங்களா. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம்.